ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. தனியன் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ சைலேஷதயா பாத்திரம் திபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्परां. यो नित्यमच्युतपदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ. श्री भक्तिसार कुलशेखर योगी वाहन भक्तांग्रि रेणु परकाल यतीन्द्र मिश्रान श्रीमत्परांकुशमुनिं प्रणतोस्मि नित्यम्. जय श्रीमन नारायणा. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எல்லாரும் ரொம்ப அழகா அசைன்மெண்ட் எழுதியிருந்தேன். இப்போ அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த பொது தனியன்கள், கண்ணினும் சிறுத்தாம்பு தனியன்கள், கண்ணினும் சிறுத்தாம்பு திருவாய்மொழி தனியன்கள், இதுல நம்மாழ்வாருடைய திருநாமங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நம்மாழ்வாருடைய மேன்மை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு முதல் திருவாய்மொழிக்குள்ள போறோம். முதல்ல இருக்கக்கூடிய தனியன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ரம்யஜா மாதரம் முனிங்கிறது சுவாமி நம்மாழ்வார் கிடையாது. ரம்யஜா மாதரம், ஜாமாதானா மாப்பிள, ஞாபகம் வச்சுக்கோங்க. மணவாளன் அப்படின்னு அர்த்தம். ஜாமாதானா சம்ஸ்கிருதத்துல மாப்பிளை அப்படின்னு அர்த்தம். மணவாளன் அப்படின்னு அர்த்தம். கல்யாண மாப்பிள்ளையத்தான் ஜாமாதான்னு சொல்றோம். மணவாள மாமுனிகள் அப்படின்னு அவருக்கு திருநாமம்ங்கிறதுனால ரம்ய ஜாமாதக, ஜாமாத்து, ரம்ய ஜாமாதரம் முனி. ஜாமாத்து சப்தா, ஓகேவா? ஜாமாத்து சப்தா பித்ரு சப்தம் மாதிரி. ஜாமாத்ரு சப்தம் ரிகாராந்த புல்லிங்க ஜாமாத்ரு சப்தா. ஜாமாதா, ஜாமாதா பிதா பிதரவு பிதரஹா மாதிரி ஜாமாதா ஜாமாதரவு ஜாமாதரஹ அப்படி வரும்னு நினைக்கிறேன். சப்தத்துல சம்ஸ்கிருதத்துல ஜாமாதாங்கிறது அப்படிதான் பிதா மாதிரி, பிதாங்கிற வார்த்தை மாதிரி ஜாமாதாங்கிற வார்த்தை. ஜாமாதரம் பிதரம் நமாமி, அப்பாவை நமஸ்காரம் பண்றேங்கிறதுக்கு பிதரம் நமாமி சம்ஸ்கிருதத்துல. அது மாதிரி ஜாமாதாவை நமஸ்காரம் பண்றேங்கிறதுக்கு ஜாமாதரம் நமாமி. ரம்ய ஜாமாதரம்ங்கிறது அழகிய மணவாள மாமுனிகள். சரியா? இப்போ ரம்ய ஜாமாதரம் முனிங்கிறது நம்மாழ்வார் கிடையாது, மணவாள மாமுனிகள். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதுலயும் ஸ்பெசிபிக்கா நம்மாழ்வாருடைய திருநாமம் வரல. ஆனா குரு பரம்பரையில ஒரு முக்கியமான ஆச்சாரியனாக, ஆழ்வாராக சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ள ரத்னமாக இருக்கார். ஆனா இதுல அவருடைய திருநாமம் வெளிப்படையாக இல்ல. நெக்ஸ்ட் யோனித்யம் அச்சுதங்கிறது எம்பெருமானார் மேல இருக்கக்கூடிய தனியன். இதுல சொல்லப்படுறது எல்லாமே ராமானுஜ முனியை பத்தினது. ஓகே, நம்மாழ்வார் தனியன்ல தான் முதல்ல ஆத்யஸ்ய அப்படின்னு வந்திருக்கு. ஆத்யா அப்படிங்கிறது முதல் நாமம். நாமங்கள்னு இதை எடுத்துக்க வேண்டாம். நம்மாழ்வாரை பத்தி சொல்லக்கூடிய பெருமையான விஷயங்கள். குலபதி அப்படிங்கிறது ரெண்டாவது நாமம். ஆத்யா ஃபர்ஸ்ட் ஒன், ஆத்யா. ரெண்டாவது குலபதிஹி. மூணாவது வகுலாபிராமஹ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க வகுலாபிராமம்னு சொல்றது நம்மாழ்வாருடைய திருவடியத்தான் இங்க சொல்றா. ஆனா வகுலாபிராமன்னு நம்மாழ்வாருக்கும் ஒரு திருநாமம் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஓகேவா? ஆத்யா, குலபதிஹி, வகுலாபிராமஹ, மூணு நாமம் இந்த தனியன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆழ்வார்கள் உடையவர் தனியன்ல ஸ்ரீமத் பராங்குஷமுனி அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திருநாமம் ஒரு தடவை வருது. பாக்கி எல்லாம் ரொம்ப அழகா எழுதியதில் எல்லாருமே வெரி நைஸ். நெக்ஸ்ட் கணினும் சிறுத்தாம்பு தனியன்கள்ல ஷட்டாரி அப்படிங்கிறது, ஷட்டாரேன்னு எழுதக்கூடாது, ஷட்டாரிஹி அப்படின்னு எழுதணும். ஷட்டாரிஹி அப்படின்னு அவருடைய திருநாமம். ஹரி சப்தம் மாதிரி, இகாராந்த புல்லிங்க ஹரி சப்தா. ஹரிஹி, ஹரி, ஹரயா, அது மாதிரி ஹரேஹே, ஷட்டாரேஹே அப்படி வந்திருக்கு. ஷட்டாரியினுடைய அப்படின்னு ஷஷ்டி விபக்தி.
இது சம்ஸ்கிருதம் ஞானம் வேணுங்கிறவாளுக்காக சொன்னது. தெரிய புரியலன்னா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட், வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு வந்திருக்கு. அது ஒரு திருநாமம். ஷடகோபன் இரண்டாவது திருநாமம். வன்குருகூர் ஏறு மூணாவது திருநாமம். இந்த பாசுரம் ஆக்சுவலா மதுர கவியாழ்வார் மேல இருக்கக்கூடிய தனியன். ஆனா இந்த தனியன்ல 3 திருநாமம் சுவாமி நம்மாழ்வாரோடது சொல்லப்பட்டது. 1 வேதம் தமிழ் செய்த மாறன், 2 சடகோபன், 3வது வன்குருகூர் ஏறு. ஓகேவா? எங்கள் வாழ்வுன்னு வேணாலும் எடுத்துக்கலாம். எங்களுடைய வாழ்வு அப்படின்னே நம்மாழ்வாரை எடுத்துக்கலாம். அப்படிதான் சொல்லி இருக்குதுல. சரியா? பாசுரம் கண்ணினும் சிறுத்தாம்பல கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. தென் குருகூர் நம்பி அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாள். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. நாவினால் நவித்தின்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவுமச்சதியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே. இதுல குருகூர் நம்பிங்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமம். அடுத்தது, திரிதந்தாயிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்காளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. அதுல பெரிய வன்குருகூர் நகர் நம்பி அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமம். அடுத்தது, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராத அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியே. இதுல அன்னையாய் அத்தனாய், அன்னை அத்தன்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வார். என்னை ஆண்டிடும் தன்மையான்கிறதும் சுவாமி நம்மாழ்வார் தான். ஷடகோபன் அப்படிங்கிறது அவருடைய திருநாமம். இங்க சொல்லி நாமம்னு கேட்டா ஷடகோபன் மட்டும் எழுதியிருந்தாலே போதும். ஆனா இதுவும் ஆழ்வார குறிக்கக்கூடிய சொற்கள் இந்த பாசுரத்துல. அதை நோட் பண்ணி வச்சுருந்தா. நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் இன்னே. அதுல செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பி என்ன சொல்லுகின்றார். அதாவது திருக்குருகூர் நம்பினாலே ஓகே, ஆனா அந்த திருக்குருகூருக்கு அடைமொழி செம்பொன் மாடங்கிறது. அப்ப அதோட சேர்த்து சொல்லணும். அப்பதானே வித்தியாசமான திருநாமங்கள் இங்க வருது. இன்னதொட்டுமெழுமயமெம்பிரான் நின்னுதன் புகழேத்தவருளினான் குன்னமாட திருக்குருகூர் நம்பி என்னுவென்னை இகழ்விலன் காண்மினே. குன்னமாட திருக்குருகூர் நம்பி என்பது சரியான விடை. கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான் எந்திசையும் அரியை அம்புதேன் ஒண்டமிழ் ஷடகோபன் அருளையே. ஒண்டமிழ் ஷடகோபன், ஒண்டமிழ் ஷடகோபன் மட்டும். ஒண்டமிழ் ஷடகோபன்கிறது ஆழ்வாருடைய திருநாமம். ஓகே, ஒண்டமிழ் ஷடகோபன். அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருவரையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது. 1000 இன்தமிழ் பாடினான் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமம். மிக்க வேதியார் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடியன் நெஞ்சொல் நிறுத்தினான் தக்க சீர் சடகோபனின் நம்பிக்கு ஆள் புக்க காதல் அடிமை பயணம் நெஞ்சுள் நிறுத்தினான். வேதத்தின் உட்பொருள் நெஞ்சுள் நிறுத்தினான்ங்கிறது நம்ம ஆழ்வார குறிக்கக்கூடிய சொல். ஷடகோபன் என் நம்பி என்ன சொல்லுகின்றார், அதுவும் சுவாமி நம்மாழ்வார் தான் சொல்ற. பயனந்தாகிலும் பாங்கல்லராகினும் செயல் நந்தாக திருத்தே பணிகொள்வான்
புயல் நின்னார் பொழில் சூழ் குருகோர் நம்பி முயல்கின்னேன் உந்தன்மைகளற் கண்பையே பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாகத் திருத்தே பணிகொள்வான் புயல் நின்னார் பொழில் சூழ் குருகோர் நம்பி முயல்கின்னேன் உந்தன்மைகளற் கண்பையே செயல் நன்ன திருத்தி பணிகொள்வான் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார். புயல் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பிங்கிறது சுவாமி நம்மாழ்வார். அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன். இது மொத்தமா நம்மாழ்வார குறிக்கிறது. முதல்ல இருக்கிற அன்பன்கிறது சுவாமியை குறிக்கிறது, எம்பெருமான குறிக்கிறது. எம்பெருமான் தன்னை அடைந்த முக்தர்களுக்கெல்லாம் அன்பனாக இருக்கிறார்னு ஒரு அர்த்தம், பக்தர்களுக்கெல்லாம் அன்பனாக இருக்கிறார்னு ஒரு அர்த்தம். அன்பன் அப்படிங்கிறது இரண்டாவது வரக்கூடிய அன்பன்கிறது சுவாமி நம்மாழ்வார குறிக்கிறது. இல்லாட்டா மொத்தமா சேர்த்து அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன்கிறது சுவாமி நம்மாழ்வார குறிக்கிறது. ஃபுல் சென்டென்ஸ். இந்த அன்பன்ல இருந்து இந்த அன்பன் வரைக்கும், முதல் வரி இங்கிருந்து இது வரைக்கும் சுவாமி நம்மாழ்வார குறிக்கிறது. ஓகேவா? தென்குருகூர் நகர் நம்பிங்கிறதும் சுவாமி நம்மாழ்வார குறிக்கிறது. ஓகே. அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கோ அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கோ அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. இது முடிஞ்ச உடனே எப்பவுமே கணினம் சிறுத்தாம் சொல்லிட்டு போகிறார். கணினம் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகோர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் தூரும் என்னாவுக்கே. ஆழ்வார் திருவடிகள் சரணம். திருவாய்மொழி தனியன்கள்ல பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். ஸ்ரீ ஷடகோப அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார குறிக்கிறது. திராவிட வேத சாகரம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, தமிழ் வேதத்தின் கடலாய் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் என்று ஒரு அர்த்தம். தமிழ் வேதங்களின் கடலாய் விளங்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் என்று ஒரு அர்த்தம். அதனால அதுவும் சுவாமி நம்மாழ்வார குறிக்கிறது. அடுத்து ஈஸ்வரமுனிகள் அருளி செய்த தனியன்ல திருவழுதினாடு என்னும் தென்குருகூர் என்னும் மறுவினியமன் பொருணர் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து அருமறைகள் அந்தாதி செய்தான் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார். திருவழுதிங்கிறது நாடோட பேரு, தென்குருகூருங்கிறது ஊரோட பேரு, வன்பொருணல்ங்கிறது சுவாமி நம்மாழ்வாரோட பேரு கிடையாது, தாமிரபரணி நதியோட பேரு. ஓகேவா? நம்ம கேட்டிருந்தது சுவாமி நம்மாழ்வாரோட திருநாமங்கள் மட்டும்தான். நிறைய பேர் ராமானுஜரோட நாமங்கள்லாம் எழுதியிருந்தேன், அது தனியா டேப்லெட் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ரீ சொட்டை நம்பிகள் அருளி செய்ததுல எந்தை ஷடகோபன் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமம். அனந்தாழ்வார் அருளி செய்த தனியன்ல ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமம். பட்டர் அருளி செய்த தனியன்ல தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் ஷடகோபன். ஈன்ன முதல் தாய்னா எதை ஈன்ன முதல் தாய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அப்போ ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் ஷடகோபன் அப்படி எழுதிக்கலாம். ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார். குருகையர்கோன் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார். ஓகேவா? இந்த காப்பி ஷேர் பண்றோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம திருவாய்மொழிக்குள்ள சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தோட எதனால இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததுன்னு இப்ப சொல்றேன்.
நீங்க இத்தனை நாள் நம்ம நடத்தினது திருவாய்மொழியோட பேஸ்மெண்ட். சோ இதுல நீங்க தரவா இருந்தேல அப்படின்னா திருவாய்மொழிய பாராயணம் பண்றதுக்கான ஒரு ஆசை உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஏன்னா ஆழ்வார் 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 எங்க இருக்காரு, ஆழ்வார் எங்க இருக்காருன்னு ஆழ்வாரை தேடினதுனால ஆழ்வார் உங்களுக்கு தன்னையே கொடுக்கிறார். இப்ப ஆழ்வாரை பத்தி பார்ப்போம். சுவாமி நம்மாழ்வார், இது சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனி. ஆழ்வார் திருநகரியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனி. திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம் உண்டோ, வைகாசி விசாகத்துக்கு ஈடு ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். வைகாசி விசாகத்துக்கு ஈடாக ஒரு நாள் கிடையாது. அப்பேற்பட்ட வைகாசி விசாகத்தன்னைக்கு திருவவதாரம் பண்ணினார். ஆழ்வார் திருநகரிங்கிறது அவதார ஸ்தலம். திருக்குருகூர் என்கின்ற ஆழ்வார் திருநகரியில திருவவதாரம் பண்ணினார். இவரோட ஆச்சாரியன் சேனை முதல்வர் விஸ்வத் சேனர் தான் சுவாமி நம்மாழ்வாருடைய ஆச்சாரியனாக விளங்குபவர். சுவாமி நம்மாழ்வாரின் சிஷ்யர்கள் யாருன்னா மதுரகவி ஆழ்வார், நாதமணிகள். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய காலத்திலேயே வாழ்ந்தவர், கான்டெம்பரரி. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை விட வயசால மூத்தவர். இந்த கதை அன்னைக்கே சொல்லியிருந்தேன். மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் என்கின்ற திவ்ய தேசத்தில் அவதாரம் பண்ணினார். வைத்தமாநிதி பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோளூர் என்ற திவ்ய தேசத்தில் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். அந்த கதையெல்லாம் அன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் வடநாட்டு யாத்திரையா போயிருக்கும் போது தென்னாட்டுல ஒரு ஜோதி தென்படுறது. உடனே அயோத்தியிலிருந்து புறப்பட்டு ஓடிவர். இந்த ஜோதி எங்க இருந்து வருதுன்னு பாக்கிறதுக்காக அப்ப சுவாமி நம்மாழ்வார் தான் அந்த ஜோதி, அவர்கிட்ட இருந்துதான் அந்த ஜோதி வருதுங்கிறத தெரிஞ்சுட்டு சுவாமி நம்மாழ்வார சரணாகதி பண்ணி அவரையே ஆச்சாரியனாக அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப மதுரகவி ஆழ்வாருடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார். நாதமுனிகள் நம்மாழ்வாரோட காலத்துல வாழ்ந்தவர் கிடையாது, பல காலம் பிற்பட்டவர். அந்த நாதமுனிகள் இப்ப நம்ம சேவிச்சோம் இல்லையா, கண்ணினும் சிறுத்தாம்பு, அத பல 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 முறை சேவித்து உரு போட்டு அதன் மூலமாக சுவாமி நம்மாழ்வாரின் பிரத்யக்ஷ தரிசனத்தை அடைந்து நம்மாழ்வாருடைய திருமேனியும் அதே மாதிரி பவிஷ்யதாச்சாரியன் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது நாதமுனிகளுக்கும் அப்புறம்தான் சுவாமி ராமானுஜர் திருவவதாரம் பண்றார். ஆனா நம்மாழ்வார் காலத்திலேயே சுவாமி ராமானுஜருடைய திருமேனி விக்கிரக திருமேனிய தாமிரபரணி ஆற்றிலிருந்து அந்த ஜலத்தை காட்சி 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 அந்த திருமேனிய மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் பண்ணின ஆக்ஞை மூலமாக அப்படி ரெண்டு திருமேனி, ஒண்ணு சுவாமி நம்மாழ்வாருடைய திருமேனி, இன்னொன்று பவிஷ்யதாச்சாரியன் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய திருமேனி. ஓகேவா? அந்த ரெண்டு திருமேனியும் வருகின்றது. அந்த திருமேனிய அந்த மூர்த்தங்களை சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுக்கிறார். கொடுத்து இந்த திவ்ய பிரபந்தத்தையும் கொடுக்கிறார். ஓகேவா? அப்படிதான் நமக்கு திவ்ய பிரபந்தம் கிடைச்சது. சோ திவ்ய பிரபந்தத்தையே மீட்டு கொடுத்தது எதுன்னா இந்த கணினும் சுத்தாம்பு 11 பாசுரங்கள். சோ அதோட பெருமை என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து. ஓகேவா? அருளை செய்தவை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவிருத்தம் ரிக்வேதசாரம், திருவாசிரியம் யஜுர்வேதசாரம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதசாரம், திருவாய்மொழி சாமவேதசாரம். 4 வேதங்களை 4 பிரபந்தங்களாக அருளி செய்தார். இதெல்லாம் நிறைய பேர் எழுதியிருந்தேன், நடுவுல அடியன் சொன்னதெல்லாம். சோ அதை இங்க பாத்துக்கோங்க. வைஷ்ணவ குலபதி அப்படின்னு அவருக்கு திருநாமம், ஸ்ரீ வைஷ்ணவ குலபதினு. பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னும் திருநாமம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எல்லாம் தலைவர், ஆத்யஸ்யன குலபதேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால வைஷ்ணவர்களுடைய தலைவராக விளங்குபவர். மாறன், பராங்குஷன், குருகூர் நம்பி என்று அழைக்கப்படுபவர். இந்த நாமம்ல நம்ம இப்பதான் பார்த்தோம். குருகூர் அப்படிங்கிற வார்த்தையோ இல்ல சட்டகோபங்கிற வார்த்தையோ காதுல விழுந்துருச்சு
உடனே தெற்கு திக்கை நோக்கி நம்ம நமஸ்காரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருமை சுவாமி நம்மாழ்வாருக்கு. தனியெல்லாம் இங்க ஏற்கனவே சேவிச்சுட்டு, மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பகுலாபிரவ மகிழம் பூ மாலையை விரும்பி சூடக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். வாழி திருநாமத்தை சேவிச்சுட்டு திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழியே திருமுகத்து செவி என்னும் வாழியே இருக்கு மொழி நெஞ்சில் தேக்கினான் வாழியே எந்த எதிராசற்கு இறைவனார் வாழியே கருக்குழியில் புகாவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனை காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவிதம் பிரான் வாழி வாழி வாழியே என்று சுவாமி நம்மாழ்வாருடைய வாழி திருநாமத்தையும் பார்த்துட்டு இன்னொரு தடவை திருவாய்மொழி தனியன்களையும் சேவிச்சுடுறேன். நேத்து நடத்தினது எல்லாரும் சேவிச்சு கூடவே. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். திருவழுதினார் என்னும் தென்குருகூர் என்னும் மறுவினியவன் பொருணல் என்னும் அருமலைகளங்காட்டி செய்தானடி எப்பொழுதும் சிந்தியாய் நன்றேதறிந்த மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதரஞ்சேன் தனத்தாலுமேலும் குறைவிலேன் எந்த சடகோன் பாதங்கள் யாமுடைய வத்து ஏய்ந்தவரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்தவர் பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன் புகழ் மேல் 3 சுழியின் போட்டு ஆன்ம தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் தாய் ராமானுஷம் மிக்க இற நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் உட்பிணையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினி சைவேதத்தியல். ஆழ்வார் திருவடிகளே சரணம். அடிகளே சரணம். திருவாய்மொழி நேற்றுக்கே சொல்லியிருந்த மாதிரி திருவாய்மொழிய 10 பத்துகளாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு 10லயும் 10 திருவாய்மொழிகள் இருக்கு. ஒவ்வொரு திருவாய்மொழியிலையும் 10+1 10 பாசுரங்கள் ஒரு பலஸ்ருதி அமைஞ்சிருக்கு. அதுல முதல் 10, இந்த முதல் 10ல முதல் திருவாய்மொழி உயர்வர என்று இந்த திருவாய்மொழிக்கு பெயர். உயர்வர உயர்நலம் என்றும் சொல்லலாம். உயர்நலம் என்று இந்த திருவாய்மொழியோட திருநாமம். இந்த திருவாய்மொழியில நம்ம சொன்ன மாதிரியே 10 பாசுரங்கள் ஒரு பலஸ்ருதியும் இருக்கு. இந்த அடிவரவுன்னு ஒவ்வொரு இதுலயும் கடைசியா கொடுத்திருக்கிறது என்னன்னா வார்த்தைகள். ஒவ்வொரு பாசுரத்தோட முதல் வார்த்தையும் கொடுத்திருப்பாங்க. இப்போ உகாரத்துல ஆரம்பிக்கிறது. அகார உகார மகாரம் தான் பிரணவம். அதுல உகாரத்துல ஆரம்பிக்கிறது இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி கோயில் திருவாய்மொழி. கோயில் திருவாய்மொழி அப்படிங்கிறது திருவாய்மொழியிலேயே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சில திருவாய்மொழிகளுடைய தொகுப்பு தான் கோயில் திருவாய்மொழி.
அடிக்கடி அனுசந்தானம் பண்றதுக்கு கோயில் திருவாய்மொழி ரொம்ப முக்கியம். அதுல இது ஒரு திருவாய்மொழியே. ஓகேவா? ஓகே. இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் என்ன பிரார்த்தனை பண்றாருங்கிறத சொல்றேன். எம்பெருமானுடைய திருவடிகள், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகள்ல நிச்சலும் அடிமை செய்ய, நிச்சலும்னா எப்போதும், நித்தியமும், என்றும் எப்போதும் வந்து அடிமை செய்ய, அதாவது அடிமை செய்யனா கைங்கரியம் பண்றதுக்காக ஆழ்வார் தம் திருவுள்ளத்துக்கு அறிவுறுத்துகின்றார். ஆழ்வார் வந்து என்ன பண்ற, தன்னுடைய உள்ளத்துக்கு தானே அறிவுறுத்துகின்றார். அதுதான் இந்த பாசுரத்தோட பாவம். இப்போ ஆழ்வார் வந்து பல பாவங்கள்ல பாடியிருப்பார். அதாவது சுவாமி நம்மாழ்வார் வந்து 4 பாவங்கள்ல பாடியிருக்கிறதா சொல்றோம். இது ரொம்ப மெயினான ஒரு விஷயம், எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆழ்வார் பாடிய 4 பாவங்கள், சுவாமி நம்மாழ்வார் பாடியது 4 பாவங்கள். ஒண்ணு தான் ஆழ்வார் ஆழ்வாராவே இருந்து பாடின பாவம். 2வது பராங்குஷன்னு சொல்றோம் இல்லையா, பராங்குஷ நாயகியாக, அதாவது நாயிகா பாவத்துல பெருமாளை தன்னுடைய பதியாக எண்ணி பெருமாளுக்கு பத்னியாக, பெருமாளுடைய பாரியையாக தன்னை எண்ணி பாடியது நாயிகா பாவம் என்று சொல்றோம். அத நாயிகா பாவத்துல பாடின திருவாய்மொழிகளும் உண்டு. அடுத்தது நாயகியோட அம்மா, தாய் பாவம், தாய் பாவத்துல பாடின பாசுரங்கள் உண்டு. அப்புறம் அந்த நாயகியோட தோழி பாவத்துல பாடின பாசுரங்கள். இப்படி 4 விதமாக பாடினார். அப்ப பிரம்மாவுக்கு எப்படி 4 முகங்களோ அது மாதிரி 4 முகத்தாலேயே வேதங்களை வெளியிட்டாரோ, அது மாதிரி சுவாமி நம்மாழ்வார் தானாகவும், அதுக்கப்புறம் நாச்சியாரா, அதாவது பெருமாளுடைய, நம்ம எல்லாருமே பெருமானுக்கு பாத்தியமானவர்கள், நம்ம எல்லாருமே பெருமானுக்கு பத்னியாக இருப்பவர்கள். அதனால அந்த பத்னி பாவத்துல, அதாவது நாயிகா பாவத்திலையும், அதுக்கப்புறம் தோழி பாவத்திலையும் தாய் பாவத்திலையுமாக இப்படி எல்லாம் பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு பொதுவா திருவாய்மொழியில. அதுல இந்த திருவாய்மொழி வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தன்னிடத்துல தானே தன் மனசுக்கு அறிவுறுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. செல்ஃப், தன்னையே தான் கிட்ட சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. பண்ணு இருக்கு, திருவாய்மொழிக்கு பண்ணு இருக்கு. அதுல இது வந்து முதிர்ந்த குறிஞ்சி அப்படின்னு பேரு இந்த பண்ணுக்கு. கலி விருத்தம் அப்படின்னு பேரு இந்த கிராமர், இந்த சந்தத்துக்கு பேர் வந்து கலி விருத்தம் அப்படின்னு பேரு. முதிர்ந்த குறிஞ்சின்னு பேரு இந்த பண்ணுக்கு. ராத்திரி வேளையில பாட வேண்டியதாகும். கமாஸ் 7 ஒத்து, தாளம் வந்து 7 ஒத்து, கமாஸ் ராகத்துல பாடப்படுறது. கமாஸ் ராகம்ங்கிறது என்ன தெரியுமா? அழகுள்ள மலர் கொண்டு வந்து, அழகுள்ள மலர் கொண்டு வந்து என்னை அழகழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள், குழலிலே சூட்டுவேன் என்பார், குழலிலே சூட்டுவேன் என்பார், என்னை குருடனுக்கே மலரினை தோழிக்கு வைப்பார், தீராத விளையாட்டு பிள்ளை. அப்படி இருக்கு இல்லையா? அந்த ஸ்டான்ஸா கமாஸ்ல பாடணும். தியாகராஜ கீர்த்தனையில சுஜன ஜீவனா ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவனா ராம சுகுண
பூஷணாம் சுஜன ஜீவன சுகுண பூஷண. அந்த கீர்த்தனை கமாசுங்கிற ராகத்துல இருக்கு. உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினல் யவனவன் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே என்று இந்த ராகத்துல பாடுற அப்படி பாடிக்கலாம். ஆனா நம்ம இந்த சேவிக்கிற மாதிரியே இப்ப சொல்லி தரதுனால அப்படியே நம்ம சொல்லி தருவோம். ஜஸ்ட் இந்த ராக விஷயங்களை கொஞ்சம் சொல்லிட்டு நான் சொல்றேன், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அது மேற்கொண்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு அப்படிதான் இனிமே நம்ம எல்லா இதுவுமே நம்ம நடத்துவோம். நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திருவாய்மொழி பூரா நம்ம பாராயணம் பண்ணணும், நம்ம சேவிக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு ஆரம்பிப்போம். அமரர்கள் அதிபதியை தொழு என்று தன் மனதிற்கு தான் சொல்லுகின்றார். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வர மதிநலம் அருளினல் யவனவன் மயர் வர மதிநலம் அருளினல் யவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனமே துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே. ரொம்ப அழகா சொல்றார். என் மனனே என்று முதல்ல தன் மனச சொல்றார். மனோ நியமனம்னு சொல்வா, மனசுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். என் மனனே, என்னுடைய மனமே என்று சொல்லுகின்றார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். உயர்வு அற அப்படின்னா இந்த உலகத்துல என்னென்னமோ உயர்வு உயர்வு உயர்வுன்னா சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? இது உயர்வானது அது உயர்வானது அப்படின்னு அந்த பொருளெல்லாம் உண்மையா உயர்வே கிடையாது என்று சொல்லும் படிக்கு மேல மேல ரொம்ப 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 உயர்ந்த நலன்களை, நலன்னா குணங்களை, கல்யாண குணங்களை உடையவன் எவனோ அவன். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணனுடைய துயரை அறுக்கக்கூடிய சுடர் மிகுந்த திருவடியை தொழுது எழு என் மனமே அப்படின்னு அர்த்தம். இந்த 3 வரிக்கும் சேர்த்து என்ன அர்த்தம்? ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய துயரை அறுக்கக்கூடிய, இல்ல துயர்களே இல்லாத சுடரடி அப்படின்னா ஒளிமயமான திருவடி. அந்த திருவடியை தொழுது வணங்கி நீ எழுந்தால், மனசே நீ அந்த திருவடியை வணங்கினாயானால் நீ பிறவி கடலிலிருந்து கரையேறுவாய் என்று அர்த்தம். எழுன்னு ஏன் சொல்றார்? எழுதல்னா எதுல இருந்து எழுந்துக்க போறோம்? சம்சார சாகரத்திலிருந்து எழுந்து கரையேற வேண்டும் அப்படிங்கிறதுனால தொழுது எழு என்று சொல்லுகின்றார். சரியா? இப்ப பகவான பத்தி என்ன சொல்றார்? உயர்வர உயர்நலம் உடையவன். அது ஃபர்ஸ்ட். முதல்ல உயர்வு இல்லாதபடி, வேற எதுவுமே உயர்வு இல்லாதபடி, உயர்வுகள் எல்லாம் அற்று போகும்படி உயர்ந்த கல்யாண
குணங்கள். இந்த உலகத்துல என்னென்னலாம் உயர்வுன்னு சொல்றோமோ அது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக மேன்மேலும் 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 உயர்ந்து விளங்கக்கூடிய நலம்னா கல்யாண குணங்கள், ஆனந்தம் முதலான சத்குணங்கள், கல்யாண குணங்கள், அது எல்லாத்தையும் உடையவன் யாரோ அவன். இந்த உயர்நலத்துக்கு 6 குணங்கள் சொல்றா, அதை நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேரை சொல்றேன். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரீயா ஞான வைராக்யயோஸ்டைவ ஷண்ணாம் பகயதீரிதான விஷ்ணு புராண ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஐஸ்வர்யம், ஃபர்ஸ்ட் ஒன் ஐஸ்வர்யம், சமக்கிரமான ஐஸ்வர்யம் அப்படின்னா முழுமையான ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்தன்மை, எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் ஐஸ்வர்யம்னு பேரு. அந்த முழுமையான ஐஸ்வர்யத்தை உடையவன் எவனோ அப்படின்னா. வீரியம், வீரியம்னா என்ன? ஆற்றல், வீரம் உடையவன். யசஸ் அப்படின்னா புகழ், 3வது குணம். முதல் குணம் என்னது? ஐஸ்வர்யம், தலைமை, எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்மை. உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தலைவன் எம்பெருமான் தான். அத்தனை தேவர்களுக்கும் தலைவன் எம்பெருமான் தான், சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் உயர்வர உயர்நலம் உடையவன், ஐஸ்வர்யத்தை உடையவன். சமக்ரஸ்ய ஐஸ்வர்யஸ்ய. அடுத்தது வீரியஸ்ய, வீரியம்னா வீரம். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு முதலான ஆதிதைத்தியர்களை அழித்த எம்பெருமான், பெரும் வீரத்தை உடைய எம்பெருமான். யசஸ், புகழை உடையவன். உலகத்திலேயே மிகப்பெரிய புகழ் எம்பெருமானுடைய புகழ் தான், இந்த புகழை உடையவன். ஸ்ரீயா, செல்வத்தை உடையவன், செல்வத்திற்கெல்லாம் செல்வமாய் விளங்கக்கூடிய எம்பெருமாட்டியான மகாலட்சுமியை உடையவன். மகாலட்சுமி பதி, ஸ்ரீ செல்வம். ஞானத்தை உடையவன், ஞானத்திற்கெல்லாம் ஞான முதல்வனாய் விளங்குபவன் எம்பெருமான். அடுத்தது வைராக்கியம், இது எல்லாத்தையும் தன்னடக்கத்தானே வச்சுருந்தாலும் கூட இது எதிரையுமே பற்ற இல்லாதவன் எம்பெருமான். அதனால இந்த 6 குணங்கள் ரொம்ப முக்கியமானது. ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம். இந்த 6ஐயும் பக என்ற சம்ஸ்கிருத வார்த்தையினால் சொல்லுகின்றோம். இந்த பகத்தை உடையவன், அதனால் அவனுக்கு மட்டும் என்ன பேரு? பகவான் என்று பேர். இது ஸ்ரீமன் நாராயணியத்தில் முதல் தசகத்துல கடைசி ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநிமயனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜஸ் சம்ஹாரி வீர்யம் விமலமபி யசோ நிஸ்பிருகைஸ்தோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீரகில விதசின க்வாபிதே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின் முரகர பகவத் சப்த முக்யாஸ்ரயோசி என்று பட்டதிரி சொல்றார். பகவான் அப்படின்னாலே ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் பகவான், வேற யாரும் பகவான். அதனால உயர்வர உயர்நலம் உடையவன் எவனோ அவன். மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். மயர்வுன்னா அஜ்ஞானம், அஜ்ஞானமானது அற்று போகும் வண்ணம் மதிநலம் ஞானத்தையும். இந்த இடத்துல நலம்னா என்ன? பக்தின்னு அர்த்தம். இந்த நலம்னா கல்யாண குணங்கள்னு அர்த்தம் முதல் வரியில. 2வது வரியில பக்தின்னு அர்த்தம். மதினா புத்தி, ஞானம். ஞானத்தையும் பக்தியையும் அனுகிரகம் பண்ணினது யாரோ எனக்கு அவன் என்று சொல்லுகின்றார். ஆழ்வார்கள் எப்பேற்பட்டவர்கள்? மயர்வர மதிநலம் அருள் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். எம்பெருமானாலே மயர்வு அற, மயர்வுனா அஞ்ஞானம் அழியும்படியாக ஞானத்தையும் பக்தியையும் அருளி செய்தான் எம்பெருமான். அந்த அருள் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அதுதான் ஆழ்வார்களுடைய பெருமை, ஆழ்வார்களுடைய சிறப்பு அதுதான்.
அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி அவனவன். அயர்வு அப்படின்னா மறதி. அயர்வு இல்லாதவர்கள் அமரர்கள். அயர்வுன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. டயர்ட்னஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, களைப்பு. மறதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அயர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா மறதின்னு ஒரு அர்த்தம். மறதி கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கின்றான். அமரர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம் எழுதிடக்கூடாது, நித்தியசூரிகள்னு அர்த்தம். பகவான் கூட வைகுண்டத்துல முக்தி அடைஞ்சு யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் நித்தியசூரிகள். அவளுக்கு அதிபதியாக இருக்கிறவன் எவனோ அவனுடைய துயரை போக்கக்கூடிய, துயரை அறுக்கக்கூடிய, துயரத்தை அறுக்கக்கூடிய சுடர் மிகுந்த திருவடியை தொழுது சம்சார சாகரத்திலிருந்து நீ கரையேறுவாய் மனமே என்று சொல்லுகின்றார். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன். எவனவன் எவனவன் ரெண்டு பாட்டமும் இருக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணுதான். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே. எவனோ அவன் அப்படின்னு அர்த்தம் எவனவன்கிற வார்த்தைக்கு. ஓகேவா? இன்னொரு தடவை சேவிக்கிறேன். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் பரமதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே. சேர்த்து படிக்கிறேன். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வரும் அதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே. இரண்டாவது மனநகமலமர. மனநகம் மலமர பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க. மனன் அகம் மலம் அற. சரியா? மனன் பிளஸ் அகம் மனநகம் அப்படின்னு இருக்கு. மனன் பிளஸ் அகம் மனநகம். மலம் பிளஸ் அற மலமரன்னு ஆயிருக்கு. மனநகமலமர மலமிசை எழுதரும் மனன் உணர்வளவிலன். மனன் உணர்வு அளவு இலன். மனன் உணர்வு அளவு இலன். பொறி உணர்வு அவை இலன். பொறி உணர்வு அவை இலன். இனன் உணர் முழு நலம். இனன் உணர் முழு நலம். எதிர் நிகழ் கழிவினும். எதிர் நிகர் கழிவினும். இனன் இலன் எனன் உயிர். இனன் இலன் எனன் உயிர் மிகு நர இலனே. மிகுநரை இலனே. ஓகேவா? மனநகமல மர மலமிசை எழுதரும் மனன் உணர்வளவிலன் பொறி உணர்வவையிலன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ்வினும் இனநிலன் என உயிர் மிகு நர இலனே. மிகு நரை இலனே. மனநகமல மத. இந்த டங் ட்விஸ்டர்ங்கிற பத்தியில இதான் டங் ட்விஸ்டர், இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. அப்படி மனநகமல மத மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வளவிலன் பொறி உணர்வவையிலன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ்வினும் இனநிலன் என நுயிர் மிகு நர இலனே. அர்த்தம் பார்த்தாதான் புரியும். மனன் அகம் மலம் அற. மனன்னா மனசு. மனன்னா என்னது? மனசு. மனனேன்னு கூப்பிட்டார் போன பாசுரத்துல, மனசே அப்படின்னு கூப்பிட்டார். அப்ப இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, பகவான் தான் எனக்கு உயிராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். எப்படி சொல்றாரு பார்ப்போம். என்னோட ஆத்மாவாக இருக்கிறவர் எனன் உயிர் அப்படின்னு சொல்றார். என்னுடைய உயிராக இருக்கிறவர் பகவான் தான் என்று சொல்லுகின்றார். மனன் அகம்
மலம் அற. மனன் அகம்னா மனசுக்கு அகம், அகம்னா உள்ள, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மலம் அற. அறனா அற்று போகும் வண்ணம். மலம்னா என்னது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இது ஆறும் மலங்கள். காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், லோபம்னா யாருக்கும் ஒன்ன கொடுக்காம இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற பேராசை, அதனால வரக்கூடிய கஞ்சத்தனம், இதுதான் லோபம்ங்கிறது. மோகம் அப்படின்னா பொய்யெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எல்லாம் பொய்ன்னு தெரியும், ஆனாலும் அதை உண்மைன்னு நினைக்கிறது. இந்த இளமை போயிடும்னு தெரியும், ஆனாலும் சாஸ்வதமா இளமையா இருக்க போறோம்னு நினைக்கிறது. அதுக்கு பேரு மோகம். மதம் அப்படின்னா நான் தான் பெரியவன், நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு மதம் பிடிச்சு அலையறான்னு சொல்றோம், அதான் மதம். மாத்சரியம்னா பொறாமை இன்னொருத்தர் மேல. இதெல்லாம் கெட்ட குணங்கள், இதுக்கு பேருதான் மலங்கள்னு பேரு. இந்த மலத்தை அறுக்கின்றான் எம்பெருமான். மனநகமல அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இத்தனை, அந்த மலம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விஷயம். அது ஒழியும் வண்ணம் மலர் மிசை எழுதரும். மலர் மிசை, மலர்மிசை ஏகினான்னு திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா? திருவள்ளுவர் நிறைய நம்மாழ்வாருடைய வார்த்தைகளை கையாண்டிருக்கார். அதுல மலர்மிசைங்கிறது ஒரு வார்த்தை. நிறைய நீங்க திருவாய்மொழியை படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும். மலர் மிசை எழுதரும், மலர் மிசை, மலர். அதனால மனசு என்ன ஆறுது? மலர்றது. எப்போ மலங்கள் அற்று போயிடுதுன்னா மனசு என்ன ஆறுது? மலர்கின்றது. அப்போ அதுல மலர் மிசை, மிசைனா அது மேல, எழுதரும்னா விகசிக்கிறது, அப்படி பூக்கிறது மனசு. எப்ப மனசு பூக்கும்? இந்த கெட்ட குணங்கள்லாம் போயிடுத்துனாதான் பூக்கும். மனசுல இருக்கக்கூடிய காமக்ரோதாதி தீய குணங்கள் எல்லாம் ஒழிய, அதனால மனசு மலர மேல மேல எழுதரும்னா விகசிக்க. மனன் உணர்வளர் இளன், மனன் உணர்வு அளவு இளன். அப்ப மனசுக்குள்ள என்ன வரும்னா ஞானம் வரும். ஞான யோகம்ங்கிற அந்த உணர்வு, ஞானம், பகவான் ஒருத்தர் இருக்காருங்கிற அந்த ஒரு ஞானம் வரும். எத்தனைதான் ஞானம் இருந்தாலும் அதனால அளவிட முடியாதவனாக இருக்கின்றான் எம்பெருமான். அளவு இளன் அப்படிங்கிற உணர்வு அளவிலன். நம்மளுடைய மனசுல அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தால கூட, ஞானம் என்கின்ற அந்த யோக உணர்ச்சியால் கூட அளவிட முடியாதவனாக இருக்கான், அனந்தனாக இருக்கான். அதனாலதான் அனந்த பத்மநாப சுவாமி என்று சொல்லுகின்றோம். மனன் உணர்வு அளவு இளன், மனன் உணர்வு அளவிலன். அப்ப மனசுல வரக்கூடிய மலர் மிசை எழு தரும் மனன் உணர்வு அளவு இளன். அதுக்கு அந்த உணர்வுக்கு அப்பாற்பட்டவன். பொறி உணர்வு அவை இளன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறி உணர்வு அவை இளன் அப்படின்னா ஐம்புலன்களுடைய ஞானம். இப்ப மனசால பகவானை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மனசால பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மனசுல மலங்கள் இருக்கு. அப்ப அந்த மலங்கள் போயிடுத்துன்னா ஞானம் வந்துடுமே, அதால தெரிஞ்சுக்க முடியுமானா இல்ல இல்ல, அதால கூட முடியாதுன்னு சொல்றாரு ஆழ்வார். மனன் உணர்வு அளவிலன்னு சொல்லிட்டார். மனசாலையே தெரிஞ்சுக்க முடியாதுன்னா இந்திரியங்கள்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கண்ணால நான் பகவானை தெரிஞ்சுட்டேன், காதால நான் பகவான தெரிஞ்சுட்டேன், நோ சான்ஸ். முழுமையாக பகவானை தெரிஞ்சுக்கவே முடியாது. பொறி உணர்வு அவை இளன், அந்த உணர்வினாலையும் அறிய முடியாதவன் என்று அர்த்தம், அளவிட முடியாதவன் அர்த்தம். இனன் உணர் முழு நலம், இனன்னா இப்படிப்பட்டவன் என்று அர்த்தம்.
இனன்னா இப்படி எப்படிப்பட்டவன்? மனன் அகம் மலம் அற மலர் மிசை எழுதரும் மனம் உணர்வு அளவு இளன். புரியுறதா? மலங்கள் எல்லாம் அகற்றப்பட்ட மனதிலே அந்த மனமாகிய மலர் பூத்து குலுங்க அதில் உதித்த ஞானமாகிய யோக உணர்ச்சியால் அளவிட முடியாதவன் அப்பேற்பட்டவன் எம்பெருமான். பொறி உணர்வு அவையிலன், ஐம்புலன்களாகிய ஞானத்தாலும் அளவிட இயலாதவனான எம்பெருமான். இனன் இப்பேற்பட்டவன் உணர் முழு நலம். உணர் முழு நலம்னா முழுமையான பூர்ணமான ஆனந்தம். அதாவது முதல்ல சொல்லப்பட்ட இந்த ஞானம்ங்கிறது இருக்கு, இந்த உணர்வு மன உணர்வுங்கிறது நம்மளால முயற்சி பண்ற ஞானம்ங்கிற யோக உணர்ச்சி. அதால அவனை நம்ம அடைய முடியாது. அவன் எப்படி இருக்கான்? பூர்ண ஞானமாக இருக்கான், முழு நலமாக இருக்கான். இனன் உணர்வுனா ஞானம். இந்த இடத்துல ஞானம் பூர்ண ஞானமாக இருக்கான், முழுமையான ஞான ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கான். அதுதான் சொல்ற முழு உணர் நலம். அதுதான் அர்த்தம். இனன் உணர் முழு நலம். முழு பூர்ண, உணர்னா ஞானம் ஆனந்தம், நலம் அந்த ஸ்வரூபமாக இருக்கிறவன். எதிர் நிகழ் கழிவினும், எதிர்காலம், நிகழ்காலம், கழிவு. கழிவுனா என்ன? இறந்த காலம், கடந்த காலம். கழிவுனா கழிஞ்சுட்டு, கழிஞ்சோம்னு சொல்றோம் மலையாளத்துல. கழிஞ்சோம்னா கம்ப்ளீட்டட், ஜோலி கழிஞ்சோம், வேலை முடிஞ்சுதா, கழிஞ்சோம்னு சொல்றோம் மலையாளத்துல. அது தமிழ்ல இருந்து வந்த வார்த்தை தான். கழிவு அப்படின்னா முடிந்து விட்டது, கழிந்து விட்டது. மலையாள வார்த்தையா இப்ப உபயோகப்படுத்துற வார்த்தை திருவாய்மொழியில தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாரு. கழிவினும், கழிவுனா முடிஞ்சது, கடந்த இறந்த காலம். எதிர்னா எதிர்காலம், நிகழ்னா நிகழ்காலம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் என்று சொல்றார் இல்லையா? கால தேச அவதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு. எதிர்காலத்திலையும் இனநிலன் எனன் உயிர். இனன் அப்படின்னா இனநிலன் அப்படின்னா இணையாக வேற யாரும் இல்லாதவன் அர்த்தம். இனன்னா இப்பேற்பட்டவன், இளன் அப்படின்னா இப்பேற்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இனன்னா மேல் சொன்ன பெருமையோட எதிர்காலத்திலையும் யாருமே இருக்க முடியாதுப்பா, நிகழ்காலத்திலையும் யாருமே இல்லப்பா, அவன் ஒருத்தனை தவிர. கழிவினும், கடந்த காலத்திலையும் யாருமே இல்லப்பா, ஒத்தாரும் நிக்காரும் யாருமே கிடையாதுப்பா அவனுக்கு. அதாவது மனசால அறிய முடியாதவன், புலன்களால் உணர முடியாதவன். அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. மனன் அகமலமர மலர் மிசை எழுதாரும் மணன் உணர் வளர் மணன் உணர்வு அளவிலன்கிறதுக்கு ஒரே அர்த்தம் மனசுக்கு அப்பாற்பட்டவன். அவ்வளவுதான். மலங்களற்ற மனசுக்குல வரக்கூடிய யோகஸ்வரூபமான ஞானத்திற்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். பொறி உணர்வு அவையிலன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்டவனான அவன் உணர் முழு நலம் பூர்ண ஞானானந்த ஸ்வரூபம் அப்படின்னு. இவனுக்கு எதிர்காலத்திலோ நிகழ்காலத்திலோ இறந்த காலத்திலோ சமமானவர்களோ இவனை விட பெரியவாளோ யாருமே கிடையாது. இவனுக்கு சமமாவே யாரும் இல்லைன்னா இவனை விட பெரியவா எப்படி இருக்க முடியும்? ஒத்தாரும் இல்லை, நிக்காரும் இல்லை. ஒத்தாருனா சமம், ஈக்குவல். நிக்கார்னா கிரேட்டர் பர்சன். இவனை விட கிரேட்டரும் இல்லை, ஈக்குவலும் கிடையாது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்றோம், ரெண்டும் கிடையாது. எனன் உயிர், என்னுடைய உயிராக இருக்கிறானே பெருமான். மிகுநரை இளனே, மிகுநரை இளனே, மிகுனர் இல்லாதவன், இவனை காட்டிலும் மேற்பட்டவர் இல்லாதவன். எவ்வளவு அழகான பாசுரம் பார்த்தேளா? மனநகமல மரம்
மலர்மிசையெழுதரும் மனன் உணர்வதிலும் பொறி உணர்வகிலும் இனன் உணர்வு முழு நலவும் எதிர் நிகழ்கழிவினோம் இனிலனே நோயேன் மிகுநரையிலனே. இன்னொரு தடவை சொல்றேன். மனநகமல மர மலர்மிசை எழுதரும் மனனுணர்வளவிலன் பொறி உணர்வகிலன் இனனுணர் முழு நலம் எது நிகழ்கழிவினும் இனநிலனே நனுயே மிகுநரையிலனே. இலன்னு முடியறது இங்க இலன்னு ஆரம்பிக்கிறது. இலனது உடையன் இலனது உடையன் இதென நினைவறியவன். இந்த இடத்துல இலனது உடையன் இது என நினைவறியவன் அப்படி வருது. இலனது உடையன் இதென நினைவறியவன். இலனது உடையன் இது என நினைவறியவன். இலனது உடையன் இது என நினைவறியவன். நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினம் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த நலனுடை ஒருவனை நனுகினம் நாமே. இலனது உடையன் இது என நினைவறியவன். நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நனுகினம் நாமே. இலன் அது உடையன் இது. அதாவது அது இலன், சுவாமி கிட்ட அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே சுவாமியோடையதுதான். இலன் அது என்றோ உடையன் இது என்றோ நினைவு அறியவன். அப்படிதான் மொதல் வரி ஃபுல்லா சேர்த்து ஒரு அர்த்தம். இலன் அது உடையன் இது. இது அவனுடையது அப்படின்னோ இல்ல இது அவன் உடையவன் அப்படின்னோ உன்னை சுட்டி காமிச்சு இது அவன்கிட்ட இல்லை அப்படின்னோ என்ற நினைவு அறியவன். அப்படி நினைக்கவே முடியாது. அது எப்படின்னு கேட்டா, நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன். அது எப்படி? இதெல்லாம் சுவாமியோடது தானே அப்படின்னு சொல்லலாமே. ஆனா அவன் அரூபமா இருக்கான். பகவான நம்ம பார்த்தா நம்மளுடைய புறக்கண்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. புலநலனா இருக்கான். புலநலன்னா கண்ணுல படமாட்டேங்கிறான் சுவாமி. புலனோடு புலநலன் அவனை நம்மளால பார்க்க முடியல. புலப்படும் பொருள்கள் எல்லாத்துலயும் சுவாமி இருக்கான். அந்த போனுக்குள்ள பகவான் இருக்கான், லேப்டாப்ல இருக்கான், மானிட்டர்ல இருக்கான், மவுஸ்ல இருக்கான், கீபோர்ட்ல இருக்கான், ஷர்ட்ல இருக்கான், பேண்ட்ல இருக்கான், தூண்ல இருக்கான், துரும்புல இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். புலனோடு புலநலன், புலன்ல எல்லாத்துலயும் இருக்கான், ஆனாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன். நிலன்னா பூமியில இருக்கான். எல்லா லோகங்கள், மேல இருக்கக்கூடிய லோகங்கள், கீழே இருக்கிற லோகங்கள், பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனோலோகம், மகர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம், அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல தாத்தாலம் பாத்தாலமே தஸ்ய ஹி பாத மூலம். நாராயணியம் எல்லாமே அவனுடைய ரூபமா தான் இருக்கு. குல்பத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மன் சொல்றாரே. எல்லா லோகங்களும் அவனுடைய திருமேனியாவே இருக்குன்னு நாராயணியத்துல சொல்றா, பாகவதத்துல சொல்றா. இப்ப நிலனிடை விசும்பிடைனா, விசும்புன்னா ஆகாசம், அதுல எல்லாம் உருவினன் அந்த ரூபமாக இருக்கான். அச்சேதன பொருள்களை எல்லாம் உடையவனாக இருக்கான். அருவினன் உருவமற்ற சேத்தனர்கள் உடையவனாக இருக்கான். அரூபமாக இருக்கான். உருவமாக இருக்கான், ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே சுவாமி தான். நம்ம பார்க்கிற பொருள் எல்லாமே சுவாமி தான். அருவினன் தான், ரூபம் இல்லாதவனாகவும் இருக்கான். அதனாலதான் இதை அவன் உடையவன் அப்படின்னோம், இது அவன் இல்லாதவன் அப்படின்னோம் நம்ம நினைக்கவே முடியாது என்று சொல்ற. இளன் அது
உடையன் இது என நினைவு அறியவன் என்று நினைக்க முடியாதவன். ஏன் அப்படின்னா நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன், ரூபமாகவும் அரூபமாகவும் இருக்கிறவன். புலனோடு புலனலன், புலனோடு புலன்களால பார்க்கக்கூடிய வஸ்துல எல்லாம் பெருமாள் இருக்கார். பிரகலாதனுக்கு தெரிஞ்சாரே, ஹிரண்யகிசிபுக்கு தெரியலையே. நம்மதான் டிசைட் பண்ணணும், நம்ம பிரகலாதனா இருக்க போறோமா ஹிரண்யகிசிபுவா இருக்க போறோமா. எல்லாத்துலயும் பகவானை பார்த்தா நம்மளும் பிரகலாதன், எங்கேயுமே பகவான் இல்லைன்னு நினைச்சா நம்மளும் ஹிரண்யகிசிபு, அவ்வளவுதான், சிம்பிள். ஒழிவிலன் பறந்த அந்நலனுடைய ஒருவனை, ஒழிவே இல்லாதவன் அப்படின்னா என்ன? ஒழிவுன்னா அதுவும் மலையாளத்துல யூஸ் பண்ற வார்த்தை, இதே அர்த்தத்துல மலையாளத்துல. ஒழிவுன்னா ஃப்ரீ. எப்படா ஒழிவு? ஒழிவுனா ஃப்ரீ. ஒழிவு இளன், ஒழிவுனா இந்த இடத்துல இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கா? இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கான், அணுவிற்குள் அணுவா இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான், சர்வவியாபி. விஷ்ணு பதத்துக்கு அர்த்தமே இதுதான், எங்கும் வியாபி இருப்பவன் எவனோ அவனுக்கு பேரு தான் விஷ்ணுன்னு பேரு. தேவேஷ்டி இதி விஷ்ணு, விஷ்ணு பத அர்த்தமே இதுதான். அப்போ அதுதான் என்னது? ஒழிவிலன்னா விஷ்ணுன்னு அர்த்தம். ஒரு இடத்துலயும் நீ நிறைந்தவன், பரந்த அந்நலனுடைய ஒருவனை, பரந்து விளங்கக்கூடியவன், எப்போதும் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்நலன். அந்நலன்னா இங்க நலன் நலன் வந்து கல்யாண குணங்கள் அதை உடைய ஒருவனை, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஒப்பற்ற ஒருவனான ஸ்ரீமன் நாராயணன், அவனை நனுகினம் நாமே, அவனை நாம் அடைந்தோம் என்று சொல்லுகின்றார். 3 பாசுரங்கள் இன்னைக்கு சேவிச்சோம். உயர் நலம் உடையவனவன், மயர் வரமதி அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், துயர் சுடரடி தொழுதழன் மனநே மனநகமல மர மலம் செயழுதரும் மனனுணர்வளவிலன் பொறியுணர்வவையிலன் இனனுணர்வுணலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலனென உயிர் மிகு நர இளனே இளனது உடைய நிதன நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் புலனோடு புலனலன் ஒழிவிலன் பறந்த அந்நலனுடைய ஒருவனை நனுகினம் நாமே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அநேக சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய.